வெல்கம் டு கிஷாந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் வச்சு சூப்பரான ஒரு சிம்பிளான லட்டு செய்யலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானொலி சூடானதும் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இப்போ அவல் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அவல் எப்படி வறுக்கணுன்னா, நல்லா கையால் ஒடித்து பார்த்தா ஒடிகிற அளவுக்கு நல்லா நொறுங்குற அளவுக்கு வறுக்கணும். ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கரைஞ்சி போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் பொறுமையாக ஸ்லோவாக வறுத்துக்கலாம். மெதுவாக வறுத்துட்டு இப்போ இதில் 1/4 கப் தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவோட ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது. அது இல்லாமல் நான் 1 கப் அவலுக்கு 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சரிக்கு சமமாக எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 1 கப் தேங்காவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 கப் எடுத்துக்கலாம். தேங்காய் நம்மளோட விருப்பம்தான். இப்போ இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. அவல் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆற வச்சுட்டு இது மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி 1 கப் அவலுக்கு நான் ஒரு 1/4 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை போட்டு லட்டு பிடிக்கிறதுனால சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிப்படும். அதனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கலன்னா உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு அரைச்சா போதும், நரன்னு இருந்தால் போதும். இப்போ அவல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அவளையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவை மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரன்னு இருந்தால் போதும். இப்போ ஒரு வானலியில் 1 கப்புக்கு நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோடனே நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஆர்டர் பண்ண அவலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுப்போம். அவல் நல்லா வெந்து வரணும். தண்ணி இந்த அளவு போதும். உங்களுக்கு நல்லா வெந்து குழஞ்ச மாதிரி வேகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த அளவுக்கு வைக்கல, எனக்கு பொலன்னு இருந்தாலே போதுங்கிறதுனால நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 1 கப் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா உறிஞ்சி வந்துருச்சு. அந்த சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி வருது. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலை பவுடரை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். பாருங்கள், கையில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான், சீக்கிரமாக முடிஞ்சிச்சு, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனைக்காக. நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நெய் ஃபுல்லாக நல்லா பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யோட வாசனை ஃபுல்லாக பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றினோன்னே உடனே சுட பிடிச்சிடணும். ஆறிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வராது. சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடணும். நல்லா அழுத்தம் கொடுத்து கையில் வச்சு உருட்டினோன்னா இந்த மாதிரி உருட்டி எடுக்கணும். அப்போ தான் இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இந்த லட்டு செஞ்ச உடனே சாப்பிட்றத விட வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த லட்டு 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் தேங்காய் எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஈரப்பதத்தோடு செஞ்சிட்டோன்னா 3 நாள்லேயே கெட்டு போயிடும். அதனால் தேங்காய் வறுக்கிற
ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.